ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரோஹித் சர்மா வந்து ரிட்டையர்மெண்ட்டை பற்றி ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சைனாவில் வந்து ஹெச்எம்பிவின்னு ஒரு வைரஸ் கோவிட் மாதிரியே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. அதை பற்றி தான் இப்போ நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஓவராக வந்து எல்லாத்தையும் பயமுறுத்திட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதை பற்றின ஃபுல் விவரங்களையும் ஃபுல்லாக பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட்டோ. பைமோட்டோ ஆப் வந்து பிரைவேட் லிமிடெட் ஒரு இ-காமர்ஸ் ரிலேட்டடான ஒரு ஆப். நீங்கள் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இந்த மாதிரி ஆப்பில் வந்து என்னென்ன பொருட்கள்லாம் நீங்கள் வாங்குறீங்களோ அதே பொருட்கள் இந்த ஆப்லேயும் கிடைக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, நாங்கள் ஏன் இந்த ஆப்பை ட்ரை பண்ணோம், அந்த ஆப்போட இது என்ன பெட்டரா அப்படின்னு கேட்டால், ஆமாம் பெட்ரு தான், எல்லா வகையிலையும் பெட்ரு தான். நீங்கள் வந்து சும்மா இந்த ஆப்பை ட்ரை மட்டும் பண்ணி பாருங்கள். அந்த ஆப்பில் உள்ள ப்ராடக்டோட ப்ரைஸும் இந்த ஆப்பில் உள்ள ப்ராடக்டோட ப்ரைஸும் ஜஸ்ட்டு கம்பேர் மட்டும் பண்ணி பாருங்கள். டெஃபினெட்லி 100% அடித்து சொல்லலாம். அதுக்கும் இதுக்கும் அதோட இந்த ஆப்பில் வந்து ஒரு ப்ராடக்டோட ரேட்டும் கம்மியாக தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரோஹித் சர்மாவோட ரிட்டையர்மெண்ட்டை பற்றி பார்ப்போம். ரோஹித் சர்மா யாருன்னா இந்தியன் டீமோட கேப்டன். இப்போ வந்து இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா டெஸ்ட் கிரிக்கெட், வேர்ல்டு டெஸ்ட் கிரிக்கெட் வந்து 2024 நடந்துட்டு இருந்துச்சு. அதில் வந்து இந்தியா வந்து 3-1ங்கிறதுல வந்து இந்தியா வந்து படுந்தோல்வி அடைஞ்சிருக்குது. இந்த மேட்ச் டை ஆக வேண்டியது, அது டை ஆகாமல் தோத்ததுக்கு காரணம் ஒரு ஆள்னு சொல்லலாம், பும்ரா. அவங்க தான் காரணம். அவங்களுக்கு வந்து அவங்க காரணம்னு சொல்ல முடியாது, அவங்க தான் அந்த இந்தியன் டீமையே வந்து ஒரு பேக் போனாக தூக்கி பிடிச்சி நிறுத்திட்டு இருந்தாங்க. கடைசியில் இன்ஜுரி ஆகி கடைசி மேட்ச் அவங்களால விளையாட முடியாமல் போயிருச்சு. மேட்சும் தோத்தாச்சு. வேர்ல்டு கப் ஃபைனலில் வந்து இந்தியா வந்து எலிமினேட் ஆகிறாங்க. மொத்தமாக ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் 5 மேட்ச் நடந்துச்சு. 5 மேட்ச்சில் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து பும்ரா வந்து கேப்டன்சி பண்ணாங்க. பயங்கரமாக வந்து லீடு கொடுத்து பயங்கரமாக ஜெயிச்சாங்க. ரெண்டாவது மேட்ச் வந்து ரோஹித் சர்மா கேப்டன்சி பண்ணாங்க. அது பயங்கரமாக வந்து இந்தியா தோத்தாங்க. மூணாவதும் வந்து ரோஹித் சர்மா வந்து கேப்டன் பண்ணாங்க. நாலாவதும் ரோஹித் சர்மா தான் கேப்டன் பண்ணாங்க. பயங்கரமாக தோத்தாங்க. ரோஹித் சர்மாவால் ரன்னும் அடிக்க முடியல. ஃபார்மில் இல்லை, ஃபார்ம் அவுட்டு, நீங்கள் வந்து சீக்கிரமாக ரிட்டையர்மெண்ட் கொடுக்கறது நல்லது, நீங்களாம் ஃபார்ம் அவுட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி பயங்கர எதிர்ப்பாலாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளியாக வந்து ரோஹித் சர்மா வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, நான் வந்து இப்போ ஃபார்மில் இல்லை தான், அது எனக்கு புரியுது. ஆனால் நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து நான் வந்து என் ஃபார்முக்கு வர வாய்ப்பு இருக்குது. நான் வந்து முயற்சி செய்வேன், என் தோல்வியை நான் ஒத்துக்க மாட்டேன். அதனால் வந்து நான் அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து நான் ரிட்டையர்மெண்ட்லாம் அறிவிக்க மாட்டேன். நான் வந்து ப்ராக்டிக்ஸை தொடர்ந்து பண்ணுவேன். அடுத்த மேட்ச், வரக்கூடிய மேட்ச்சில் வந்து ஃப்யூச்சரில் வந்து நான் நல்லா விளையாடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் அவ்வளோ சீக்கிரம் ரிட்டையர்மெண்ட்லாம் கொடுக்க மாட்டேன்னு ஆணித்தனமாக அடித்து சொல்லிட்டாங்க. வெளியே இருந்து பார்க்குறவங்க என்ன சொன்னாலும் அதை நான் கேட்கணுன்ட்டுலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் செய்வேன். வெளியே வந்து 1000 பேர் என்னென்னமோ சொல்லுவாங்க, அதுக்குன்னு நான் அதெல்லாம் செஞ்சிட்ருக்கணுன்ட்டுலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி ரோஹித் சர்மா வந்து எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான பதில் சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், டோட்டலாக வந்து மேட்ச்லாம் முடிஞ்சிருச்சு. மேட்ச் வந்து தோத்தாச்சு. இனிமேல் வந்து ஐபிஎல்லை நோக்கி பயணத்தை தொடருவோம். அப்புறம் வந்து ஹெச்எம்பிவி இதை பற்றி தான் இப்போ அதிகம் பேசிகிட்டு இருக்காங்க. சைனாவில் எப்படி கோவிட்னு ஒரு விஷயம் பரவி நிறைய பேர்த்தோட வாழ்க்கையை வந்து திருப்பி போட்டுச்சு, அதே மாதிரியே சைனாவில் வந்து ஹெச்எம்பிவின்னு ஒரு வந்து வைரஸ் வந்து இப்போ வந்து பரவிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. இதில் வந்து ஹெச்எம்பிவி வந்து இந்த நோய் வந்து 10 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கும் 65 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கும் அதிக பரவறதா சொல்கிறாங்க. இதுக்கு மிடில் ஏஜில் இருக்கவங்க வந்து இம்யூனிட்டி லெவல் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா ரொம்பவே சீரியஸான பிரச்சனையை வரைக்கும் அவங்க சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. சைனாவில் வந்து இந்த நோய் வந்து அதிகமாக பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கிட்டு இருந்து ரிப்போர்ட்டில், நியூஸில் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. சைனா தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, அப்படிலாம் நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் இங்க ஒண்ணுமே இல்லை, இவங்க வந்து தேவையில்லாத வதந்தியெல்லாம் பரவி விடுறாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சைனா தரப்புல இருந்து சொல்றாங்க. ஆனால் இதே மாதிரி தான் கோவிடுக்கும் சொல்லி சொன்னாங்க. ஆனால் அங்கே நடந்தது வேறு. இது வந்து கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்னாடியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாத்துக்கும் ஒரு காய்ச்சல் இந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து இந்த குளிர்காலம் வர வர இந்த நோய் வந்து தாக்கங்கள் வந்து அதிகமாயிடுச்சு. இந்த நோய் வந்திருக்குங்கிற அறிகுறிக்கு வந்து அடையாளம் என்னன்னா, நார்மலாக கோவிட் மாதிரி தான் ஜலதோஷம், தொண்டை வலி, இருமல், காய்ச்சல் இந்த மாதிரி தான் வந்து சிம்டம்ஸ்லாம் வருமா. சைனா தரப்புல இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து எல்லாத்துக்கும் தயாராக தான் ஆகணும். இதே மாதிரி தான் கோவிட்லேயும் சொன்னாங்க. இது வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட் இல்லைன்னு சொன்னாலும் நம்ம எல்லாத்துக்குமே தயாராக தான் இருக்கணும். வேறு ஏதாச்சும் இம்பார்ட்டண்டான அப்டேட் கிடச்சிச்சின்னா நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.